இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப நாமத்தில் மீண்டும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். प्रभु उद्धारकर्ता यीशु के नाम से फिर से एक बार तुम सभी को मैं बधाई देके आशीष देता हूँ. ஆறாவது மாதத்திலே நாம் எல்லையிலே இந்த வருஷத்தின் பாதி வருஷத்தை கடந்து போகிறோம். हम ये छठवें महीने में मतलब ये साल में आधा साल हम पार कर दिया. आधा साल बीत जा रहा है. हम आगे और 6 महीना के लिए हम पकड़ने जा रहा हूँ. 6 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இன்னும் மீதி 6 மாதங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. நான் சொல்லியபடி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு முழு இரவு ஜெபம். जैसे मैंने कहा था वैसे मंगलवार शाम को 10 बजे सारी रात्रि प्रार्थना. அப்படியே நாம் 1ஆம் தேதி அப்படியே நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். हम ऐसे सारी रात्रि प्रार्थना करते करते फिर बोर होगा. नए महीने पहले तारीख भी हम ऐसे आराधना के साथ खत्म करेंगे. அந்த பங்கெடுக்கும்படியாக இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். तुम सब वो प्रार्थना में आके भागी होना. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிகளோடு கூட இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். आमीन. मैं प्रभु को धन्यवाद करता हूँ कि तुम सभी को स्थल पर वापस प्रभु गवाही के साथ लेकर आया. अनेक விஷயங்கள் பேசுறதற்கு சாட்சிகள் இருந்தாலும் நாம் முடிந்த வரைக்கும் இந்த வேளையில நாம் சாட்சியை பகிர்ந்து கொண்டோம். आमीन. क्योंकि और बहुत सारा अनुभव है बताने के लिए, लेकिन जितना होता था उतना मैंने तुम्हारे बीच में बात किया. நான் 1ஆம் தேதி அநேகருக்கு இங்கே அங்க இருந்து அமெரிக்கால இருந்து நான் வாக்குத்தத்தத்தை அனுப்பினேன். और मैं अमेरिका से तुम सभी के लिए पहले तारीख के लिए वादा भेजा था. அதே வார்த்தையை நாம் இந்த வேளை கூட தியானிப்போம். उसी वचन को हम आज के दिन भी अध्ययन करेंगे. ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो को पत्री 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 26வது 27வது வசனங்களை வாசிக்கலாம். 26 और 27 का वचन. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். इसी रीति से आत्मा भी हमारी दुर्बलता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किसी रीति से करना चाहिए, परंतु आत्मा आप ही ऐसे आहे भर भर कर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். और मनों को जांचने वाला जानता है कि आत्मा की मनसा क्या है, क्योंकि वह पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार विनती करता है. பொறுமையோடு 40 நாள் காத்திருந்த தேவனுடைய திருச்சபையே, और बड़ी धीरज से 40 दिन इंतजार किया है परमेश्वर के कलीसिया. 25வது வசனத்தில் சொல்கிறது, நாம் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். 25 वचन कहता है, परंतु जिस वस्तु को हम नहीं देखते यदि उसकी आशा रखते हैं तो धीरज से उसकी पाठ பொறுமையோடு காத்திருந்த தேவ திருச்சபையை பார்த்து சொல்கிறார். धीरज से पाठ छोड़ता था परमेश्वर के मंडली के ओर प्रभु वापस कहता है. மோசே 40 நாள் உபவாசிக்க கடந்து சென்றான். வருவதற்கு டிலே ஆயிட்டுன்னு சொல்லி பொறுமை இழந்து போய்விட்டார்கள். और मूसा वो पर्वत में 40 दिन उपवास करने के लिए गया. मूसा आने के लिए देर लगा, इसलिए लोग धीरज छोड़ दिया. ஆனாலும் பொறுமையோட காத்திருந்த தேவ திருச்சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். फिर भी धीरज के साथ पाठ छोड़ते थे. ये कलीसिया के ओर प्रभु कहता है, பொறுமையோட காத்திருந்த தேவனுடைய ஜனமே, धीरज से पाठ छोड़ते हुए हे संतान, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, तुम्हारे ओर प्रभु कहता है, உங்கள் பலவீனங்களில் நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். हमारी दुर्बलता में सहायता करता है. கர்த்தர் இந்த நாளிலே பேசக்கூடிய வார்த்தை என்ன? इन दिन में प्रभु तुमसे क्या बात करता है? ஆவியானவர் உங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறார். पवित्र आत्मा तुम्हारी दुर्बलता में सहायता करता है. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். हर एक जनों को पवित्र आत्मा இந்த सहायता மாதம் करता है. ஜூன் மாதம் முழுவதும் எனக்கு உதவி செய்தவர் ये जून महीने पूरे जैसे मुझे सहायता किया, பொறுமையோட காத்திருந்த உங்களுக்கும் உதவி செய்கிறார். जो धीरज से पाठ छोड़ता था तुम्हें भी वैसी ही सहायता हालेलुया, मिलेगी. हालेलुया, हालेलुया. பிரசவத்திற்காக வேதனையை சகித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய திருச்சபையை, और एक प्रसव के वेदना के सहने के अनुभव में रहता है परमेश्वर के मंडली. அப்படிப்பட்ட சபையை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன். वैसे कलीसिया के और प्रभु कहता मैं तुम्हारे सहायता करूंगा. ஹalleluya, हालेलुया. அப்படிப்பட்ட அனுபவம் சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. वैसे अनुभव ऐसे सहने वाला अनुभव को कहता है. ஆவியானவர் யாருக்கு உதவி செய்கிறார்? पवित्र आत्मा किसको मदद करेगा? உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். तुम्हारे लिए विनती करेगा वो. ஹalleluya, हालेलुया. உங்களுக்காக வேண்டுதல் वो செய்கிறவர். तुम्हारे विनती करने वाला. பரிசுத்த ஆவியானவர் உதவி
உதவி செய்கிறார். पवित्र आत्मा सहायता करेगा. உங்களுக்கு எப்படி வேண்டிக் கொள்வது உங்களுக்கு அறியாது இருக்கிற और तुम காலம். नहीं जानता है मैं कैसे विनती நான் करूं, என்ன விதத்துல வேண்டிக் கொள்வேன்? मैं किस रीति से प्रार्थना எனக்கு करूं. இந்த அமெரிக்க தேசத்துல எனக்கு இப்படி அனுபவம் வந்தது. मेरा ऐसे अमेरिका देश में अनुभव आया, பெருமூச்சின் அனுபவம். ऐसे लंबे सांस छोड़ने वाला அப்படி अनुभव. பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற வேளையில ऐसे आगे भर भर के बयान ஆவியானவர் உதவி செய்கிறார். पवित्र आत्मा मदद किया. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு பலவீனமான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். तुम्हारी दुर्बलताओं में पवित्र आत्मा सहायता करेगा. முத்துக்குமார் मुत्तु कुमार உதவி செய்கிறவர் உனக்கு. तुम्हारे लिए सहायता करेगा. அவர் உதவி செய்வார். वो तुम्हारा सहायता உன் करेगा. குடும்பத்துக்கு உதவி तेरे செய்வார். परिवार को सहायता करेगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவர். प्रभु तुम्हारे लिए सहायता करेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा हो. யாருக்கு அவர் உதவி செய்கிறார்? वो किसके लिए वो सहायता करता. நான் இந்த அமெரிக்க தேசத்துக்கு போயிட்டு வந்தேன். मैं अमेरिका देश में जाके आया. நான் எந்த ஒரு குடும்பத்துக்கு ஆளாக்கப்பட்டேன் தெரியுமா? मैं कौन से परिवार में गया था मालूम है? நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தேன். मैं एक परिवार के अधीन में था. பொறுமை, धीरज, நீடிய பொறுமை, सहनशीलता, சகிப்புத்தன்மை. सहने वाला अनुभव. அதான் ஒரு முக்கோணம் போட்டு காமிச்சிருக்கேன். ऐसे- பேஷியன்ஸ், சஃபரிங் அண்ட் எண்டூரன்ஸ். इसलिए मैंने यहाँ ऐसे चित्र बनाया. एंडूरेंस, पेशेंस, एंडूरेंस, लॉन्ग सफरिंग. அதாவது இங்க கவனிக்க வேண்டிய இந்த இது மூணு ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. ये जो लिखा है तीनों एक ही परिवार का. இங்க கவனிங்க, இந்த குடும்பத்துக்குள்ள நான் இருந்து வந்தேன். ये तीनों परिवार के अंदर में रह कर आया. இது ஒரே குடும்பத்துல உள்ளது. जो यहाँ लिखा ये तीनों एक ही परिवार का है. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க கவனிங்க, பொறுமை, धीरज, நீடிய பொறுமை. लंबा सहनशीलता, அடுத்தது என்ன? சகிப்புத்தன்மை. सहने वाले अनुभव. ஆங்கிலத்துல நல்ல எண்டூரன்ஸ். अंग्रेज में एंडूरेंस. இங்க கவனிங்க, இந்த குடும்பத்தின் அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வந்தேன். इस परिवार के अनुभव में इधर देखना, पीछे क्यों देख रहा है? इधर देखो. इस परिवार के अनुभव में प्रभु मुझे இந்த அனுபவமான இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த 40 நாள் நான் இருந்தேன். इस अनुभव ये परिवार में 40 दिन में रहता था. ஆனா அங்க இன்னொரு குடும்பத்தை போட்டிருக்கிறேன். அங்க लेकिन படம் इस तरफ और एक परिवार के बारे में लिखा है. செல்ஃப் பிரைட் ஆரோகன்ஸ். सेल्फ प्राइड आरोगेंस. முதல்ல ஒரு மனிதனுக்குள்ள சுயம்னு இருந்துச்சு. पहले एक इंसान के अंदर स्वयं था. அந்த சுயத்தினால இருந்து வெளியே வந்தது பெருமை. वो स्वयं के मारे घमंड आया. அந்த பெருமையிலிருந்து வெளிப்பட்டது அகந்தை. वो घमंड से गर्व आया. ஆதியிலே தூதன் விழுந்து போனான். आदि में அவன் गिर गया. தேவனுக்கு பகைஞன். वो परमेश्वर का बैरी. அவன்தான், அதனால தான் தேவன் அந்த தோட்டத்தில் ஒரு கட்டளை வைத்தார். इसलिए परमेश्वर ने वो वाटिका में एक आज्ञा को रखा. हालेलुया. हालेलुया. நீ அவன் வார்த்தையை கேட்ற கூடாது. क्योंकि जो गिरा हुआ फरिश्तों के शब्द को नहीं सुनना. हालेलुया. हालेलुया. அவன் செய்ய வைத்தான், அந்த கட்டளை மீற வைத்தான். लेकिन वो आज्ञा को उल्लंघन அதனால தான் करा. இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் इसलिए इसने कहा यदि कोई मेरे पीछे आना चाहता है தன்னை தான் வெறுத்து अपने आप को इनकार कर அனுதினமும் சிலுவையை சுமக்கிறவன். प्रतिदिन अपने क्रूस उठा के मेरे पीछे आओ. தன்னை தானா, தனக்குள்ள ஒரு சுயம் ஒன்று இருக்கு. தன்னை தான். अपने आप मतलब क्या? अपने अंदर एक स्वयं है. அந்த சுயத்தை வெறுக்கிறது தான் ஒரு ஊழியம். वो स्वयं का इनकार करना होगी सेवा. நமக்கு முதல்ல சுயம் போனா தான் पहले हमारे अंदर ये स्वयं निकल பெருமை जाना, வராது. तब हमको अहंकार नहीं आएगा. பெருமை இல்லட்டனா அகந்த வராது. घमंड नहीं तो हमें गर्व भी नहीं இந்த आएगा. அனுபவத்திலே தான் ஒருவனை உருவாக்குகிறார். ये तीनों अनुभव में ही एक इंसान को प्रभु बनाता. இதற்காகத்தான் அங்கே பொறுமை, நீடிய பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. इसलिए हमारा आत्मिक जीवन में धीरज और सहनशीलता और सहना ये तीनों जरूरत है. அப்போதுதாங்க அந்த வல்லமையுள்ள ஆவியானவர் உங்க மேல வந்து தங்குவார். आमेन. तब वो सामर्थ की आत्मा हमारे ऊपर उतर आएगा. கிறிஸ்துடைய வல்லமை உங்களை தங்கும்படி, मसीह का वो सामर्थ तुम पर आने के लिए, மகிமையுள்ள ஆவியானவர் மேல் தங்கும்படி. महिमा की आत्मा तुम पर उतरने எப்போ வந்து தங்குறாருன்னா, कभी आता है वो நீ तुम्हारे पास. பலவீனமா இருக்கும்போதே பலவானாக்கப்பட முடியும். जब तू दुर्बलता में रहेगा तभी तू बलवंत पाएगा. மகிமையுள்ள அவர்கள் தூசிக்கும் போது மகிமையுள்ள ஆவியானவர் மேல தங்குகிறார். जब वो तुम्हारे और कुछ बोलेंगे तब महिमा का आत्मा तुम पर आके बैठता है. அங்க 2 கொரிந்தியர்கள் நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். दूसरा कुरिन्थियों को पत्री அங்கே வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்
दूसरा कुरिन्थियों 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय வாசிக்கலாம். அங்கே 9வது வசனத்தை வாசித்தா, 9वां वचन। என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். आमीन। मेरे अनुग्रह तुम्हारे लिए काफी है, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, इसलिए वो मसीह के सामर्थ मुझ पर होने के लिए பலவீனங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். मैं मेरे निर्बलताओं में मैं घमंड करता हूँ। பலவீனமா இருக்கும்போதே பலவானாக இருக்கிறேன். जब मैं निर्बलता में था तब मैं बलवंत पाया இங்க है। பாருங்க, அவன் 3 தடவை அவன் வேண்டிக் கொண்டான். वो 3 बार विनती किया। பெருமூச்சின் அனுபவத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்க வேளையில आमीन। जब वो बड़े लंबे सांस छोड़ता था उसी अनुभव இங்க में, பாருங்க, பலவீனமா இருக்கும்போதே பலமாக்கப்படுவதற்கு आमीन, जब हम अपनी दुर्बलताओं में फलवंत पाने के लिए கிறிஸ்துவுடைய வல்லமை அவன் மேல் தங்கும். मसीह का सामर्थ हम पर उतर இங்க பாருங்க, आएगा। கிறிஸ்துவின் வல்லமை, that the power of Christ may rest upon me என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन। அல்லேலூயா. हालेलुया। அதாவது இங்க கவனிங்க, அதாவது கிறிஸ்துவுடைய வல்லமையின் மேல் தங்கும்படிக்கு, मसीह का सामर्थ मेरे ऊपर आने, rest upon me, என் மேல கிறிஸ்துவின் வல்லமை அப்பதான் தங்குது. मेरे ऊपर मसीह का वो सामर्थ उतर இன்னைக்கு आएगा। பாருங்க, இன்னும் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் पहला पत्रस, எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் पहला पत्रस வேகமாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 14வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 14वां वचन। நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்கு நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். फिर यदि मसीह के नाम के लिए तुम्हारी निंदा की जाती है तो तुम धन्य हो, क्योंकि महिमा का आत्मा जो परमेश्वर का आत्मा है तुम पर छाया करता है। நான் நேரம் இல்லாதனால அதை வேகமா எடுக்கிறேன். The spirit of glory and of God rests upon you. आमीन। परमेश्वर के वो महिमा की आत्मा तुम पर छाया करता है। மகிமையுள்ள ஆவியானவர் rests upon you. महिमा के आत्मा जो परमेश्वर का आत्मा வல்லமையுள்ள ஆவியானவர் மேல் தங்குகிறார். सामर्थ की आत्मा तुम पर, மகிமையுள்ள ஆவியானவர் மேல் महिमा தங்குகிறார். की आत्मा तुम पर இங்க பாருங்க, நீ பலவீனமா இருக்கும்போதே பலவானாக்கப்பட. आमीन। जब तू निर्बलता में है तभी प्रभु तुम्हें बल देता है। அப்படிப்பட்ட வேலை ऐसे समय நீங்க में செய்யக்கூடியது என்ன தெரியுமா? तुम क्या करना, அந்த வல்லமையுள்ள ஆவியானவர் உங்க மேல் தங்கணும்னா, वो सामर्थ की आत्मा तुम पर आने के लिए, அதாவது மகிமையுள்ள ஆவியானவர் உங்க மேல் தங்கணும்னு சொன்னா वो सामर्थ की आत्मा तुम पर आने के நீங்க लिए என்ன செய்யணும் தெரியுமா? तुम क्या करना, அப்படிப்பட்ட வேலைகளை वैसे समय में உங்களுக்கு தேவை பொறுமை தேவை. तुम्हारा धीरज जरूरत है। கிறிஸ்து கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பண்டனுங்கள். आमीन। मसीह का लंबा धीरज को उतार ஆவின் கனியில் ஒன்று பொறுமை. और जो आत्मिक फल में एक है धीरज। ஒன்று அங்கே வாசிக்கலாம். 2 பேதுரு நிருபம் दूसरा पत्रस का पत्री 3:15 சொல்கிறது. तीसरा अध्याय 15 वचन। 2 பேதுரு 3:15 சொல்கிறது. दूसरा पत्रस का पत्री तीसरा अध्याय 15 கர்த்தரின் वचन। நீடிய பொறுமையை ரட்சிப்பண்டு எண்ணுங்கள். और हमारे प्रभु के धीरज को उधार समझो। இங்க பாருங்க, லாங் சஃபரிங். लंबा धीरज, இங்க பாருங்க, இதற்கு தேவை இதெல்லாம், இது 3 ஒரே குடும்பங்க. ये तीनों एक ही परिवार, பொறுமை, धीरज, நீடிய பொறுமை, सहनशीलता, சகிப்புத்தன்மை, सहने का இது अनुभव, 3 ஒரே குடும்பம். ये तीनों एक ही परिवार। இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தா यदि तुम इस अनुभव में आएगा உங்க மேல வல்லமையில் ஆவியானவர் தங்குவார். तुम पर उस सामर्थ की आत्मा उतर आएगा, மகிமையில் ஆவியானவர் महिमा தங்குவார். की आत्मा उतर आएगा। நீங்க பலவீனமா இருக்கும்போதே பலவானா तुम्हारी निर्बलता में प्रभु तुम्हें बल देता பொறுமையோட है। இருந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்காயா? तो धीरज सह कर लंबे सांस छोड़ते क्या, கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவனாக, मेसी पर एक बांधा हुआ अनुभव, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டவனாக. तुम मेसी पर बांधा हुआ अनुभव में। ஹalleluya. हालेलुया। மோசேக்கு சொன்னாரு, மை கிரேஸ் மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் யூ. मूसा के लिए कहा था मेरे सम्मुख तेरे आगे आगे உனக்கு चलूंगा, முன்பாக என் சமூகம் செல்லும். मेरे सम्मुख तेरे आगे आगे चलूंगा, I will rest you என்று சொன்னாரு. आमीन। मैं तुझे संभालूंगा, विश्राम दूंगा, அதாவது உனக்கு நான் இளைப்பாற தருவேன் என்று சொல்றாரு. आमीन। मैं तुम्हें विश्राम दूंगा, I will give you rest. आमीन। मैं तुम्हें विश्राम दूंगा। ஆனா இங்க பாருங்க, அவனுக்கு முன்னால் தான் போச்சு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உன் மேலே வந்து தங்குறார். आमीन। मूसा के लिए वो मसीह का आत्मा आगे आगे सम्मुख जाता था, लेकिन तुम्हारे लिए वो पवित्र आत्मा அங்க तुम्हारे ऊपर आता। யாத்ரா 32:14 என் சமூகம் உனக்கு முன்னால தான் போன்னு சொல்றார். आमीन। हालेलुया। निर्गमन की पुस्तक 32:14 में कहा मेरे सम्मुख तेरे आगे आगे चलूंगा। ஆனால் நம்ம கிறிஸ்துவின் பொறுமை, लेकिन हमारा मसीह का धीरज மோசேயின் பொறுமையை பார்க்கலாம். मूसा के धीरज से बढ़कर, மோசே இந்த பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கலாம் இந்த உலகத்திலே சாந்த குணமுள்ள என்று வேதம் சொல்கிறது. मूसा के बारे में शास्त्र कहता है
है पृथ्वी के सारे मनुष्य मूसा धीरज व्यक्ति है, ஆனா மோசே கூட கொஞ்சம் ஆவியில விசனப்பட்டு लेकिन- பதறி பேசிட்டாரு. लेकिन मूसा आत्मा में बलवा होकर बात किया। வேதம் சொல்றது அவன் பூமியில எல்லா ஜனத்தை பார்க்கலும் சாந்த குணமுள்ள உண்டு. என்னாமம் 13 அதிகாரத்துல சொல்றார். आमेन। गिनती का पुस्तक 13 अध्याय में, என்னாமம் 12 அதிகாரத்துல எடுத்து வாசித்தா गिनती का पुस्तक 12 अध्याय में, என்னாம புத்தகம் 12 அதிகாரம் गिनती 12 எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ें। 12 அதிகாரம் 13வது வசனம். மோசேயான பூமியில சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமாக இருந்தான். मूसा पृथ्वी भर के रहने वाले सब मनुष्य से बहुत अधिक नम्र स्वभाव का था। ஆனா தேவ வேதம் அந்த சாந்த குணமுள்ளவனை வேதம் சொல்கிறது. लेकिन नम्र स्वभाव के बारे में मूसा के बारे में शास्त्र மோசே பதறி பேசிட்டா ஆனால் நீ கானானுக்குள்ள போக முடியாதுட்டார். लेकिन मूसा आत्मा बलवा होकर बात किया, इसलिए कानान में नहीं पहुंच ஆனால் पाया। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து परंतु प्रभु यीशु मसीह கெத்செமனே கொல்கதா गत्सेमने से लेकर कोलकाता तक நீடிய பொறுமையோடு இருந்தார். लंबे धीरज के साथ था। சாந்த குணமுள்ள ராஜா கழுதையின் மேல் ஏறி வந்தார். देखो वो नम्र के राजा गधे पर बैठकर आ रहा சாந்த है। குணமுள்ள ராஜா नम्र के राजा கழுதையின் மேல் ஏறி வந்தார். गधे पर बैठकर आया, சமாதான பிரபுவாக வந்தார். शांति का राजा बनकर आया। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்திற்கு சமாதான காரணராக அவர் வந்தவர். वो इस संसार के लिए இந்த शांति का உலகத்துக்கு राजा, சமாதானத்தை தர வந்தவர். वो शांति देने के लिए संसार में சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல आया। வந்தவர். शांति का सुसमाचार के लिए वो आया है। அவருக்குள்ள இருந்தது நீடிய பொறுமை. उस यीशु के अंदर लंबा धीरज था, அதனால தாங்க வேதம் சொல்றது इसलिए शास्त्र कहते எபிரேயர்கள் 12 அதிகாரம் इब्रानी 12 अध्याय 3வது வசனம் சொல்றது 3 वचन, பாவிகளால் அவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட விரோதிகளை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். इसलिए उस पर ध्यान करो जिसने अपने विरोध में पापियों को इतना विरोध सह लिया कि तुम निराश होकर साहस न छोड़ दो। கெத்செமனே கொல்கதா பெரிய விபரீதங்கள் நடந்தது. गत्सेमने से लेकर कोलकाता तक एक बड़ी विपरीत हुआ। அவருக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விரோதிகளை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். यीशु के विरोध से जो पापियों ने किया सब कुछ सह लिया, उस यीशु को तो ध्यान करो। எண்டூரன்ஸ். एंडूरेंस। ஹல்லேலூயா. हालेलुया। கடினமான ஒன்றை நீண்ட காலம் தொடர்ந்து செய்வதற்கு திறன் கொண்டதுதான் பேரு எண்டூரன்ஸ். एक कठिन काम को लंबे दिन के लिए हम करता है, उसका नाम एंडूरेंस। கடினமான ஒன்றை நீண்ட காலம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற திறன் வேணும். एक कठिन विषय को लंबा दिन के लिए लगातार करना है, इடையில वो break- ये नाम एंडूरेंस। கிறிஸ்தவ வாழ்க்கையில இடையில பிரேக் ஆயிடக்கூடாது. और मेसिया के जीवन में बीच बीच में ब्रेक नहीं होना, அதுதாங்க அதான் பேருங்க எண்டூரன்ஸ். उसका नाम एंडूरेंस। சகிப்புத்தன்மை. सहने वाला अनुभव। நீ இந்த உலகத்திற்கு செத்து போயிட்ட. तो इस संसार के लिए मर गई। ஹல்லேலூயா. हालेलुया। உலகம் உனக்கு சாகணும். संसार तुम्हारे लिए मरना आवश्यक है, அப்ப சகிப்புத்தன்மை தேவை. सहने का अनुभव இங்க பாருங்க, जरूरी। சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் ஜெயிக்க முடியாது. हम नहीं सकेगा तो हम नहीं जीतेंगे। வாழ்க்கையில உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சகிப்புத்தன்மை. तुम्हारे आत्मिक जिंदगी में सहना बहुत இங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டில ரொம்ப முக்கியம் எண்டூரன்ஸ். आत्मिक जीवन में स्पिरिचुअल क्वालिटी में ये एंडूरेंस बहुत பேஷியன்ஸ், லாங் சஃபரிங், எண்டூரன்ஸ், இத குறித்த செய்தி முக்கியம் நமக்கு தேவை. और धीरज, सहनशीलता और सहना, ये तीनों बहुत मुख्य है। அல்லேலூயா. हालेलुया। முக்கியமாக தேவை. मुख्य है। நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரே கதவு தான். नरक के लिए और स्वर्ग के लिए एक ही दरवाजा, இந்த நாக்கு. वो ये जीव है। அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப முக்கியம். बहुत मुख्य है, ஒரே கதவு தான். एक ही दरवाजा। அல்லேலூயா. हालेलुया। ஒரே கதவு என்ன? क्या है एक ही दरवाजा? அதுதான் ஊமையும் செவிடனுமா இருந்து அங்க சங்கீதம் 38 அதிகாரத்துல சொல்றார். भजन संगीता 38वां अध्याय में लिखा है, तो गूंगा बन के रहो और बहरा बन के रहो। நீ ஊமையும் செவிடனுமா மாறின ஆவிக்குரிய வாழ்க்கை. आत्मिक जिंदगी में गूंगा भी बनना, बहरा भी बनना। 31 அங்கே வாசிக்கிறோம். 38 அதிகாரத்துல 38वां अध्याय में 38 அதிகாரம் 38, 13-14 வசனங்களை வாசித்தா, 13 और 14। நானோ செவிடனை போல கேளாதவனும் ஊமையனை போல வாய்தரானும் இருக்கிறேன். परंतु मैं बहरे के समान सुनता ही नहीं और मैं गूंगे के समान मुंह नहीं பாருங்க, खोलता। ஊமையும் செவிடனுமா மாறிடும். बहरे और गूंगे बनना। எனக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அங்க போய் நான் போய் வாழை ஒட்ட நறுக்கிடுவார். मुझे सब कुछ मैं जानता हूँ, फिर भी
प्रभु ऐसे पूछ को पूरी रीति से काट डालेगा, இங்க கவனிங்க, நறுக்கிடுவார். पूरा काट डालेगा पूछ को। ஊமையின் ஜெவடனை போல இருக்கணும். बहरे और गूंगे के जैसे रखना। எல்லாம் தெரிஞ்சதுன்னு அங்க போய் ஒண்ணுமே நிக்க முடியாது. वहां जाके मैं सब कुछ जानता करके नहीं खड़ा हो सकता। கர்த்தரின் நீடிய பொறுமை, यहोवा की लंबा धीरज, லாங் சஃபரிங், यहोवा की लंबा धीरज, கர்த்தரின் நீடிய பொறுமை, यहोवा प्रभु की लंबा धीरज। பாவிகளால் அவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட விரோதிகளை சகித்த அவரையே நினைத்துக் கொள். आमीन। जिसने अपने विरोध में पापियों का इतना विरोध सह लिया, उसको ध्यान இங்க करो। பாருங்க, அந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது? बुयम बुयम, புஜ்பல். उनका पुष्पल किसको प्रकट हुआ? அங்க ஏசாயா 53ல சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஏசாயா 53 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 53 இதை குறித்து நான் வேத பாட கூட்டத்தில் நல்லா எடுக்கிறேன். शास्त्र के सभा में मिली। எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவர் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? आमीन। शबका वादीना में पढ़ो। ஏசாயா 53:1. हमें ஏசாயா 53 पहले वचन, जो समाचार हमें दिया गया उसका किसने विश्वास किया और यहोवा का भुजबल किस पर प्रकट हुआ? இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கும் வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. क्योंकि वह उसके सामने अंकुर के समान और ऐसे जड़ के समान उगा जो निर्जल भूमि में फूट निकले। उसकी न तो कुछ सुंदरता थी कि हम उसके देखते और न उसका रूप की हमें ऐसा दिखाई पड़ा कि இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரணம் ஆட்கொண்டது. आदम से लेकर यीशु मसीह तक मरण राज्य किया, ஆனால் परंतु மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த புயம், मरे हुए से जिया जिलाया हुआ वो भुजबल, கல்லறை திறந்தது, खबर खुल गया, கதவு திறந்தது, दरवाजा खुल गया, வேத வசனம் திறந்தது, वचन खुल गया, இருதயம் திறந்தது, हृदय खुल गया, இங்கே வசனம் திறந்தது, मन खुल गया। எல்லாம் திறந்ததுன்னு சொல்லி செய்தி எடுத்திருக்க ஞாபகம் இருக்கா? हमें लूका 24 अध्याय, லூக்காஸ் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் வாசித்து பாருங்க. तुम लोग घर पे जाके लूका 24 अध्याय, லூக்காஸ் சுவிசேஷம் लूका सुसमाचार 24ஆம் அதிகாரம் 24 अध्याय 1வது வசனத்துல, पहला वचन में, 2வது வசனத்துல दूसरा वचन में கல்லறை திறந்தது. कब्र खुल गया। ஹல்லேலூயா. हालेलुया। 31வது வசனத்துல 31 वचन में their eyes were open, அவருடைய கண்கள் திறந்தது. उनकी आंखें खुल गई। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा। 32வது வசனத்துல 32 वचन में he opened their scripture, அவருடைய வார்த்தை திறந்தது. प्रभु के वचन खुल गया। 36வது வசனத்துல 36 वचन में அங்கே கதவு திறந்தது. दरवाजा खुल गया। அடைக்கப்பட்டு பயந்து போயிருந்த கதவு திறந்தது. आमीन। डर के मारे जो बंद किया था वो दरवाजा खुल गया। 38வது வசனத்துல 38 वचन में he opened their heart, आमीन, இருதயம் திறந்தது. उनका मन खुल गया। அடுத்தது 44வது வசனத்துல 44 वचन में he opened their understanding, அவருடைய மனது திறந்தது. उनका समझ खुल गई। அடுத்தது 51வது வசனத்துல 51 वचन பரலோகம் திறந்தது. स्वर्ग खुल गया। ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, எல்லாம் திறந்துச்சுங்க. सब खुल गए। அடக்கிறதெல்லாம் திறக்கும். जो बंद होता सब खुल जाएगा। கட்டுகள்லாம் திறக்கப்படும். सारे बंधन टूट जाएंगे। எல்லா கதவும் திறக்கிறது. सारे दरवाजे खुल जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அதற்கு புயம் வெளிப்பட்டது. लेकिन सब खोलने के लिए கர்த்தரின் புயம் வெளிப்பட்டது. यहोवा के भुजबल प्रकट हुआ। மரித்தோரை உயிரோடு எழுப்பின. मरे हुए से जिलाया हुआ सामने, கிறிஸ்துவை மரித்தோடு உயிரோடு மரணத்திற்கு உயிரோடு எழுப்பின கரம் मसीह को मृत्यु से जिलाया हुआ यहोवा। தேவனுடைய திருச்சபையோடு கூட இருக்கணும்னு சொன்னா वो भुजबल यहोवा के कलीसिया के साथ रहने அந்த के வல்லமை உன் மேல தங்கணும்னு சொன்னா, वो सामर्थ तुझ पर அந்த उतरा नहीं, மகிமை உன் மேல தங்கணும்னு சொன்னா, महिमा तुझ पर उतरा நீ नहीं। பலவீனமா இருக்கும்போதே பலவானாக்கப்பட வேண்டும் சொன்னா, जब तू निर्बलता में भी सामर्थ बनने के உன்னுடைய लिए, பலவீனங்களை உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் तुम्हारे निर्बलता में वो सहायता करने के लिए தேவை क्या जरूरत है? கர்த்தரின் நெடிய பொறுமை. यहोवा के लंबे இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல மாத்திரம்தான் ईसाया भविष्यवाणी की किताब में அவர்ங்கிற வார்த்தை ये वो ए शब्द 32 தடவை சொல்லப்பட்டிருக்கு. 32 बार, முழு பைபிள்ல ஹீங்கிற வார்த்தை எங்கேயும் கிடையாது. और ये वो ए शब्द और किसी अध्याय இங்கிலீஷ்ல में इतना सारा नहीं। ஹீங்கிற வார்த்தை 32 டைம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துல. आमीन। 32 बार इस अध्याय में लिखा। யார் அந்த ஹீ? कौन है वो? He is Lord.
वो प्रभु है, he is risen. वो जी उठा है। Hallelujah. हालेलूया। அதான் அந்த ஏசாயா 53 ரொம்ப முக்கியம். ஏசாயா 53 अध्याय बहुत मुख्य है। அங்க அந்த இடத்துல தான் 33 fold suffering 33 விதமான பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इस अध्याय में 33 प्रकार के बोझों के बारे में அத்தனை பாடுகளையும் 33 விதமான பாடுகளுக்களையும் அந்த நீடிய பொறுமை இருந்தது. ये 33 प्रकार के बोझों के बीच में लंबे धीरज था। endurance, आमीन, सहनशीलता, அவ்வளவு அந்த அனுபவம் இருந்ததுங்க. ये अनुभव था यीशु का, கடைசி வரைக்கும் இருந்துச்சுங்க. आखिरी तक था। அவருடைய வார்த்தை நிறைவேற்றி முடித்தவர் அவர். आमीन, यीशु सारे वचन को அது வரைக்கும் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் जब तक वचन पूरा न हुआ तब तक அதுதாங்க நீடிய பொறுமை. वो ही लंबे, அங்கதான் அவருடைய வல்லமை தங்குது. वहाँ है उनका सामर्थ्य। பலவீனங்கள் ஆவியானவர் உதவி செய்கிறார். तुम्हारा निर्बलता में வல்லமையுள்ள ஆவியானவர், सामर्थ्य की आत्मा, மகிமையுள்ள ஆவியானவர் महिमा की आत्मा உங்க மேல வந்து தங்குகிறார். तुम पर उतर आता है। எப்படி சொல்லப்பட்டிருக்குது? कैसे लिखा? तुम पर छाया करता, உங்க மேல வந்து छाया करता, தங்குகிறார். तुम पर ரொம்ப छाया। அருமையான வார்த்தை, बहुत தங்குகிறார். अच्छी शब्द है। அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப அருமையான வார்த்தைங்க. இந்த தங்குகிறார்ங்கிற வார்த்தை ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. वो जो प्रभु की आत्मा, महिमा का आत्मा तुम पर छाया करता, ये शब्द बहुत அது अच्छा। 1 பேதுருலயும் வாஸ்தோம், ये पहले पत्रस में भी हम पढ़ा है, அங்கே கொரிந்தியர்லயும் வாஸ்தோம். कोरिन्थियों में भी पढ़ा। அல்லேலூயா. हालेलुया। அங்க எதுல வாஸ்தோம்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலையும் வாஸ்தோம். दूसरा कोरिन्थियों में भी हम 12:9 में पढ़ा। கிறிஸ்துடைய வல்லமை, that the power of Christ may rest upon you, आमीन, upon yes, me, हालेलुया, rest upon me. आमीन, तेरे ऊपर आता है। அங்கே வாசிக்கிறோம் எப்படி 1 பேதுருக்கு எழுதின நிருபம் पहला पत्रस का पत्री 4:14 வாசிக்கிறோம். 4:14 में அங்க வாசித்தா the spirit of glory and of God rest upon me. वहाँ हम पढ़ा है पवित्र Upon आत्मा, you. महिमा की आत्मा तुम पर छाया करता அப்ப है। உன் மேல மகிமையுள்ள ஆவியானவர் வந்து தங்கணும். महिमा की आत्मा तुम पर வல்லமையுள்ள आना। ஆவியானவர் வந்து தங்கணும். सामर्थ्य की आत्मा भी तुम पर आना। அப்ப ஆவியானவர் பலவீனங்களிலே உதவி செய்கிறார். तब तुम्हारे निर्बलता में पवित्र அப்படிப்பட்ட आत्मा வேளையில सहायता करेगी। பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க வேலை அனுபவத்துல பொறுமை, நீடிய பொறுமை, சகிப்புத்தன்மை தேவை. जो आगे बढ़ के जो बयान से बाहर होता है, उस अनुभव में हमारा ये धीरज और सहनशीलता और सहना, ये तीनों அதுதாங்க பெருமூச்சின் அனுபவம். वो ये लंबे सांस छोड़ने वाला। அதனாலதான் அப்படி ரோமர்கள் நிருபத்துல அந்த 8ஆம் அதிகாரத்துல இப்படி எழுதுகிறார். रोमियो 8, ரோமர்கள் நிருபத்துல ரோமியோ நீங்க வீட்டுல போய் வாசித்தா आप लोग घर पे जाके அதை நீங்க தொடர்ந்து அந்த 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா 19 वचन से लेकर அது வந்து ஒரு பிரசவ வேதனைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. एक प्रसव की 22ஆம் வசனத்துல பிரசவ வேதனை, आमीन, 22 वचन में प्रसव की 23ஆவது வசனத்தை சொல்றார் காத்திருந்து அதுக்காக தவிக்கிறது. आमीन, और 23 वचन में कहता है पाठ छोते हुए हम रखना, 25வது வசனத்துல சொல்கிறார் பொறுமையோட காத்திருப்போம். और 25 वचन में कहता है धीरज से पाठ छोड़ना। இப்ப இதற்கு நீங்க கவனிங்க, நீங்க பெருமூச்சு விட்டு கொண்ட அனுபவத்துல என்னன்னா அந்த பொறுமை, நீடிய பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, இது 3 அடங்குறது. आमीन, जैसे तुम लंबे सांस छोड़ता है, उस अनुभव में तुम्हारा धीरज और सहनशीलता और सहना, ये तीनों कार्य करता। அது பிரசவ வேதனை. वो एक प्रसव की அதை वेदना। இயேசு சொல்லும்போது சொல்கிறார் யோவானுக்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல, यूहन्ना सुसमाचार 16 अध्याय, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்க. यूहन्ना 16 अध्याय में 21 वचन। ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறார். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தோட அப்புறம் உபத்திரத்தை நினையாள். प्रसव के समय स्त्री को शोक होता है क्योंकि उसकी दुख की घड़ी आ पहुंची है, परंतु जब वो बालक को जन्म दे चुकती है तो इस आनंद की से संसार में एक मनुष्य उत्पन्न हुआ, ये बारंगे। उस संकट का भी स्मरण नहीं பிரசவ करती। காலங்கிறது கொஞ்ச காலம். प्रसव के समय थोड़ी ही நீங்க समय। 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வாசித்தா இந்த கொஞ்ச காலம் 6 தடவை சொல்லப்பட்டிருக்கு. तुम 16 से 19 तक पढ़ेगा तो थोड़ी थोड़ी करके 6 बार लिखा। அதாவது ஆங்கிலத்துல வயல்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்பான் ஆஃப் டைம், சற்று நேரம், சிறிது நேரம், थोड़ी கொஞ்ச समय। காலம் கொஞ்ச காலம்னு थोड़ी சொல்லப்பட்டிருக்கு. समय, थोड़ी 6 தடவை சொல்லப்பட்டிருக்கீங்க. 6 बार दिया है। இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் ஆண்டவரிடத்துல சகிச்சு பாருங்க. तुम जरा प्रभु पर सहक कर देखो।
அதாவது பொறுமை நினைவுகளோட சகிச்சு பாருங்க. लंबे धीरज के साथ अक्सर सकने वाले अनुभव को प्रभु को देखो। பிரசவ ஸ்திரீ பிரசவ அனுபவங்கிறது ஒரு சகிப்பு தன்மையுடையது. प्रसव की वेदना मतलब एक सकने वाले अनुभव है। சகிச்சாதான் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். हमें सकेगा तो बच्चे जन्म दे सकता। ஆனா அந்த பிள்ளையை பெற்றெடுத்துக்க அந்த உபத்திரத்தை நினையால். लेकिन जब वो पालक उत्पन्न होता फिर उसके बाद वो संकट के बारे में स्मरण नहीं करते। அதனால தான் இயேசு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. आमीन। इसलिए वचन कहता है यीशु अपने आगे तरा हुआ वो आनंद के लिए। அதனால தான் எங்க சுவர்ல பிரசவ ஸ்திரீகளுக்கு சுவர்ல என்ன போட்டிருக்குது, என்ன ஒட்டி வச்சிருப்பாங்க, என்ன? और प्रसव के स्त्री के लिए दीवार पर कुछ ऐसे लगा के குழந்தை படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. अच्छा, जो जो ऐसे गर्भ के समय में वो लोग के लिए दीवार पर ऐसे बच्चे लोग के चित्र को ஆனந்தமா நான் பெற்றெடுக்க போறேன் क्योंकि वो अपने आगे एक आनंद को रखना है और थोड़ी देर में मैं ऐसे एक बच्चे को मैं जन्म दी। யாபேசை பெற்றெடுத்த உடனே என்ன சந்தோஷம். आमीन। याबेस को जन्म दी, कितने बड़ी आनंद है। யாபேசை பிறகு முன்னால வேதனையோட பிரசவம் எப்ப சம்பவிக்கணும் துக்கத்தோட வந்தா. वो याबेस को जन्म देने से पहले ये प्रसव कभी होगा कितने बड़ी दुखी के साथ चलती थी। அதனால தான் பேர் யாபேஸ் என்று வைத்தேன். इसलिए मैंने उनका नाम याबेस रखा। அந்த பிள்ளை என்னதான் அந்த பிள்ளைக்கு இன்னும் பேர் பிரதிஷ்டப்படணும். अभी तक उसका प्रतिष्ठा नहीं हुआ नाम। ஆனா பேர் ஹாஸ்பிட்டல்ல யாபேஸ்னு கொடுக்க சொன்னேன். लेकिन हॉस्पिटल में मैं बोल दिया उनका नाम याबेस रखो। டாக்டர்கள் முடியாது என்று சொன்னதை கர்த்தர் சுகமாக आमीन। शाबाबा, जो डॉक्टर लोग ने कहा असंभव है प्रभु संभव किया। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। அசம்பவங்களை சம்பவ கர்த்தா பரமேஸ்வரன். முடியாதே முடிவே பண்ணுகிற தேவன் நம்முடைய। பாருங்க முன்னால ஒரு சந்தோஷத்தை வச்சான். आगे एक आनंद को रखो। இயேசு தனக்கு நான் பிள்ளையை பெற்றெடுக்க போறேன் அப்படி வச்சாதான் அதை சகிக்க முடியும். आमीन। वो प्रसव के लिए जो स्त्री रहती है वो ऐसे एक आनंद को आगे रखना, मैं थोड़ी देर में एक बच्चे को जन्म देगी। எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க. इब्रानी 12:2। அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. आमीन। हालेलुया। सिया வாசிங்க. वो अपने जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था। அவமானம் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். लज्जा की कुछ चिंता ना करके क्रूस का तुक सका और परमेश्वर के सिंहासन की दाहिनी ओर जा बैठा। இயேசு தனக்கு முன்னால என்ன வச்சாரு? ஒரு சந்தோஷத்தை வச்சார். यीशु अपने आगे क्या धरा था? एक आनंद को। இயேசு அடிக்கடி சீசரோட சொல்லிட்டு போறாரு, நான் மரித்து அடக்கஞ்சிட்டு 3 நாள் உயிர் தெழுவேன். यीशु बारंबार अपने चेले लोग से बता रहा था, मैं मारा जाऊंगा, गाड़ा होऊंगा और तीसरे दिन जी उठूंगा। கடைசி வரைக்கும் அவன் ஏற்றுக்கொள்ளலங்க. आखिर तक वो चेले लोग स्मरा ये அதான் नहीं किया। பேதுரு என் பின்னால போய் சாத்தானே. इसलिए पतरस के और यीशु ने कहा मेरे पीछे ओले सैतान। அவர் சந்தோஷத்தை முன்ன வைத்து ஓடிட்டு இருக்காரு. क्योंकि यीशु अपने आगे एक आनंद को धरा था। இப்படி ஆண்டவர் உமக்கு நடக்கவே கூடாதுங்கறான். लेकिन पतरस ने कहा हे प्रभु आपको ऐसे कभी ஏ नहीं होना। சாத்தானே நீ பின்னால போண்டா. हे शैतान तू मेरे पीछे நீ हो लो। பின்னால போண்டார். तो मेरे पीछे हो लो। அவர் முன்னால சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். आमीन। क्योंकि यीशु अपने आगे एक आनंद को धरा था। அந்த பாடுகள் சிலுவை மரணத்தை குறித்து அவருக்கு ஏற்கனவே தெரியும். क्योंकि अपने क्रूस के दुख के बारे में बोझ के बारे में यीशु पहले जानता தனக்கு था। முன்னால ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். लेकिन यीशु अपने आगे एक आनंद को அந்த रखा था। சிலுவையை சகித்தார். ओ क्रूस को सहा, சிலுவையில் அந்த சிங்காசனத்துல வெட்டி சிறந்தார். सिंहासन में जय அப்ப पाया। இங்க பாருங்க முன்னால ஒரு சந்தோஷத்தை வச்சா தான் சகிக்க முடியும். आमीन। इसलिए हम भी अपने आगे एक आनंद को रखेगा। இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவர். यीशु मरे हुए उसे जिलाया உங்களுடைய गया। ஃபோர் ரன்னர் யார்? हमारे अगुआ के रूप में உங்களுடைய कौन है? முன்னோடி யார்? तुम्हारा अगुआ के रूप में कौन है? ஜெயித்தவர். जो विजय पाया है। உன் குடும்பத்துல தோல்வி கிடையாது. तुम्हारे परिवार में तो हारेगा नहीं। உன்னை தோத்து போனவன் பல பேர் சொல்லிட்டு இருக்கலாம். और तुम्हारे और कई लोग कहता तू हार गई। நீ உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கலாம். और कई लोग पूछ रहे तुम्हारे पास अभी क्या है? உனக்கு முன்னால ஒரு சந்தோஷத்தை வை. तेरे आगे एक आनंद को ரட்சிப்பின் रखो। சந்தோஷத்தை வை. उतार के आनंद को रखो। மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின இயேசு முன்னால வை. जिलाओ यीशु को तेरे आगे அவர் रखो। சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். और सिंहासन में विराजमान அந்த है। சிங்காசனத்தை और நோக்கி போ. सिंहासन की ओर ताको। அப்படி சகித்தால் ऐसे तू सगेगा। கிறிஸ்துவின் வல்லமை வல்லமையில் ஆவியானவர் மேல் தங்குவார். सामर्थ की आत्मा तुम पर महिमा छाया आवियानवर मेरा करेगी। महिमा तंगा। की आत्मा तुम पर छाया நீ करेगी। பலவீனமா இருக்கும்போதே जब तू दुर्बलता में रहेगा பலவானாக்கப்படுவாய். तो बलवंत हो जाएगा। அல்லது நீ டிஸ்கரேஜ் ஆகி சுருண்டு படுத்துற வேண்டியதான். नहीं तो तू निराश होकर ऐसे लेटना पड़ेगा। எலியா டிஸ்கரேஜ் ஆகி சூரச்செடிகளை படுத்தான். एलिया निराश होकर ऐसे झाड़ के नीचे लेट மோசே गया। நான் ஜாக போறேங்கறான். मूसा ने कहा मैं मरना है। யோபு ஜாக போறேங்கறான். अय्यूब ने कहा मैं मरना ஆனால் है। இயேசு परंतु அதை यीशु சகித்தார். सह लिया। அதை ஜெயித்தார். जय ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க கவனிங்க, நீங்க ஒண்ணும் அப்படி பயப்பட வேண்டாம். तुम डरना उसे। அதனால தான் இயேசு சொன்னார் इसलिए यीशु ने யோவான் 16:33ல यूहन्ना 16:23 உலகத்தில் உபத்திரம் உண்டு इस संसार में तुम्हें क्लेश ஆனாலும் होगा திடன் கொள்ளுங்கள். परंतु डारस
बांधो, நான் உலகத்தை मैंने ஜெயித்தேன். संसार को जीत लिया, அவர் முதலாக ஓவர் கம் பண்ணி वो பாவிச்சிருக்கார். पहले जीत लिया, நீ ஓவர் கம் பண்றதுக்கு तू அவன் भी வந்திருக்கிறார். जीतने के लिए அவன் आया। உலகத்தில் ஓத்திரம் உண்டு. इस संसार में क्लेश भोगना अवश्य है, திடன் கொள்ளுங்கள். परंतु நான் डारस बांधो, உலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार को जीत நீ लिया, ஜெயிக்கிறவன். तू जय पाने वाला, ஹல்லேலூயா. हालेलुया। ஜெயிக்கிறவரை தான் உனக்கு முன்னோடியா வச்சிருக்கிறேன். जो जय पाया उनको तेरे आगे रखा, அவர்தான் நம்முடைய ஃபோர் वही ரன்னர். तुम्हारा अगुवा के रूबी, அவருடைய அடிச்சுவடுல उनके पत्त चिन्ह உங்களுக்கு पर பொறுமை தேவை, तुम्हारा तीर நீடிய பொறுமை தேவை, लंबी तीर, சகிப்புத்தன்மை தேவை. ओ सगने वाला அப்படி இருக்கும்போது ऐसे तू रहेगा, நமக்கு ஜெய ஜீவியம் இருக்கு. तुम्हारा जय का जीव है। அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க केवल போறேன். मैं एक उदाहरण बताता हूँ, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா पशुआनी के गीत எடுத்து வாசிக்கலாம். पढ़ेगी, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா 40, இது ஏற்கனவே நான் கொடுத்த செய்தான். ஏசாயா 41:14. ஏசாயா 41, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ऐसा 41:14, हे कीड़े सरी के याकूब, हे इस्राएल के मनुष्यों, मत डरो, यहोवा की वाणी है, मैं तेरी सहायता करूंगा, इस्राएल का पवित्र तेरा छुड़ाने वाला है। தமிழ் வேதாமத்தில் கொஞ்சம் தவறாக இருக்கிறது. तमिल शास्त्र में, बाइबल में थोड़ा गलत है। அதாவது பூச்சியே இருக்கிறது புழு. आमेन, पूछी करके लिखा, Fear not, O little worm Jacob அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. हे कीड़े सरी के याकूब, ஆங்கிலத்துல worm சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेजी में बराबर लिखा, ஹிந்தில சரியா கீழேன்னு சொல்லப்பட்டிருக்கு. हिंदी में ठीक कीड़े लिखा, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தவறா இருக்கு. तमिल में गलत है। புழுவே, ए कीड़े, யாக்கோப்பின் புழுவே, ए कीड़े सरी के याकूब, இங்கிலீஷ்ல சரியா புழுவேன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. अंग्रेजी में बराबर लिखा, தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தவறா तमिल இருக்கு. में वो अनुवादन गलत है। இங்க புழுவே என்றால் என்ன? कीड़े मतलब क्या? பூச்சி வேற புழு வேறயா? हाँ, में कीड़े अलग है, जो पूछी पूछी है, பக்ஷி ओ, இல்ல உன்னை उड़ने वाला वो अलग है। இங்க பாருங்க, புழு வேற பூச்சி வேற. हाँ, में कीड़े अलग है, उड़ने वाले पक्षी अलग। ஒரு வீட்டுக்கு புலமையா வயசானவங்க வந்துட்டா எப்படி எப்படி சொல்லுவாங்க? हर एक परिवार के अंदर कोई बुजुर्ग लोग आएंगे, तुरंत कुछ सवाल पूछेंगे, कैसे पूछेंगे? ஏமா புழு பூச்சி இருக்கா? हाँ, में तुझे कीड़े और कुछ बच्ची है? சோனி புழு பூச்சி இருக்கா? सोनी पुलू पूछी का, புழு என்றா பையன், பூச்சினா பறந்து போகிறவள். कीड़े मतलब लड़का है, और जो है वो दूसरी जगह पर जाने वाले, उड़ने वाली लड़की। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அவ எப்பவுமே பறந்து தான் போவா. அதனாலதான் பாடல அவள் பறந்து போனாலே பாடுறான். लड़की हमेशा उड़ने वाले, इसलिए गीत लिखा है, अवल परंद ஒரு बोल ஆணை கையில பிடிச்சு வைக்கலாம், ஆனாலும் பொண்ணை கையில பிடிச்சு வைக்க முடியாது. मैं लड़का को पकड़ के रख அவன் सकता, பாடுறான், அவள் लड़की को नहीं பறந்து पकड़ सकता। போனாலேன்னு பாடுறான். அங்க கவனிக்க, அவள் அவ பறந்து வீட்டுல இருந்து பறக்கிறதா, அங்க இருந்து பறக்கிறவ தான். वो घर से भी उड़ेगी, இங்க हर கவனிக்க, जगह से उड़ेगी। வீட்டுல ஏமா புழு பூச்சி இருக்கான்னு கேக்குறான்னா, புழுனா ஆம்பளை வீட்டுல இருக்கவன், ऐसे பூச்சினா அடுத்த पूछे। வீட்டுக்கு பறந்து போறவன். मैं ऐसे पूछता है, पुलू पूछिए मतलब क्या है? कीड़ा है, लड़का घर पे ही रहेगा, और जो लड़की है वो उड़ने वाले दूसरी जगह। அதான் இங்க கவனிக்க, புழு என்றால் என்ன? कीड़े मतलब क्या? ஆனா இங்க புழுன்னு சொல்லதான் சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन यहाँ कीड़े का लिखा, யாக்கோபின் புழுவே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. ए कीड़े सरी के याकूब, ए इस्राएल के मनुष्य मत डर। புழு என்றால் என்ன? कीड़े मतलब क्या? அது ஒரு சைப்பு தன்மைக்குரியது. वो एक सहने वाले अनुभव। அதனாலதான் இங்க கவனிக்க வேண்டும். யாரு தாவீது சொல்லிருக்கிற சங்கீதத்தை பாடுக்கலாம். दाऊद का संगीत को देखिए, சங்கீதம் 22ஆம் அதிகாரம். भजन संगीता 22, வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புத்தகம் भजन संगीता 22ஆம் அதிகாரம் 22 6வது வசனம். 6वां, நானோ ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்ட ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். परंतु मैं तो कीड़ा हूँ, मनुष्य नहीं, मनुष्य में मेरा नाम दराय है, और लोगों के मेरा நானோ ஒரு புழு. मैं परंतु मैं तो कीड़ा हूँ। யாராவது உங்களை புழுஞ்சுனா எவ்வளவு கோவம் வரும்? कोई भी तुझको कीड़ा बोलेगा तो कितना गुस्सा आता है। ஏ கேண்டா, ए गेंडा, என்னெல்லாமோ சொல்றாங்க. ஏ கழுத, ये कழுத, நீ பிள்ளைகளை திட்டினா ஏ எருமை. இப்ப நீ யாரு? நீனு எருமை தானே. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆனா இங்க சொல்றாப்ல, நானோ ஒரு புழு. यहाँ कहता परंतु मैं तो कीड़ा हूँ, நானோ ஒரு புழு, मैं तो कीड़ा हूँ, மனுஷன் அல்ல. मनुष्य नहीं। அல்லேலூயா. हालेलुया। நீலாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு மனைவி பல நேரம் கேட்டிருப்பா. ऐसे यदि पत्नी पति से कई बार पूछी होगी, क्या तू एक मनुष्य है क्या? तू एक आदमी है? நீலாம் ஒரு மனுஷன், तू एक आदमी है? நீலாம் ஒரு ஆம்பளையாம்பா. तू क्या, तू एक आदमी है क्या? நீ சொல்லலாம் நானும் ஒரு புழுமா.
लेकिन तुम कहना ठीक है मैं तो कीड़ा மனுஷரால் हूं। நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். मनुष्य से मेरा नाम दराई, लोगों से मेरा अपमान होता। புழு என்றால் என்ன தெரியுமா? कीड़ा मतलब क्या? சகிப்புத்தன்மைக்கு ஒப்படையா. सहने के वर्णन है। இந்த புழுவை இங்க கவனிங்க, இந்த புழுவை ये कीड़ा को, பூணு துப்புங்க, वो कीड़ा के ऊपर थूको அதை இப்படி உதறி விடுங்க, और उसका ऐसे पैर से ऐसे लात அது मारो। பதிலுக்கு பதில் செய்யாது. वो हमारे लिए बदला नहीं करता। செய்யுமா? करेगा क्या? 3 காரியம் கர்த்தருடையது. 3 विषय प्रभु का, நியாய தீர்ப்பு, न्याय चुकाना, பழி வாங்குதல், पलटा लेना, பதிலுக்கு பதில் बदला செய்தல். देना। இது 3 ये கர்த்தருடையது. तीनों प्रभु का। என் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு ஆண்டவராக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். प्रभु यीशु मसीह अपने न्याय परमेश्वर के हाथों में अपने को सौंपा। அவர் பதிலுக்கு பதில் செய்யல. आमें। वो धमकी नहीं दिया, गाली नहीं दिया, வேதம் बदला சொல்லுகிறது. नहीं दिया। வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है, எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு நிருபம் पहला पत्रस का पत्री, வாசிக்கலாம். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் पहला पत्रस दूसरा अध्याय 22-23 வசனத்தை வாசிக்கலாம். 22 और 23। அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. आमें। वो पाप नहीं किया और इसको मुंह में ना कुछ कहा। அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். आमें। वो धमकी नहीं दिया, गाली नहीं दिया, परंतु अपने न्याय परमेश्वर के हाथों में अपने को सौंप दिया। அவன் பதிலுக்கு பதில். हम क्या करता है? बदला देता। கல்லுக்கு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதெல்லாம் பழைய ஏற்பாடு. आंखों के पहले आंख और दांत के पहले दांत, वो पुराना नियम है। கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. आमें। तुम्हारे अंदर मसीह के स्वभाव இங்க होना। பாருங்க, நானும் ஒரு புழு. मैं तो एक कीड़ा हूँ। புழுனா என்னங்க? कीड़ा मतलब क्या? சகிப்புத்தன்மைக்கு அடையாளமா சொல்றேன். सकने का वर्णन है। அதான் புழு. वो एक कीड़ा, நானும் ஒரு புழு. मैं एक कीड़ा हूँ। சகிப்புத்தன்மை. सकने का, இப்படி சகிப்புத்தன்மை வரும்போது தாங்க जब हमारे अंदर ये सकने का स्वभाव आता இந்த है। சங்கீதம் கிறிஸ்துவை முன்குறித்து பாடின பாட்டு. ये अध्याय यीशु मसीह के वर्णन में लिखा है। நீங்க இதை வாசித்து பார்த்தா நிறைய அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். इसमें कई वचन मसीह के बारे में ही कहता है। கவனிங்க, இது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ऐसे एक अनुभव, என்னை பார்க்கிறவர்களெல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டி பிதுக்கி தலையை துலுக்கி இப்படிலாம் அங்க வசனத்தை அடுத்த வசனங்கள் வரும். आमेन। ऐसे बहुत सारा वचन आता जो कोई मुझे இப்ப देखता है, நானும் ஒரு புழு என்று சொல்கிறார். परंतु मैं तो कीड़ा हूँ। சகிப்புத்தன்மை. सकना, சகிப்புத்தன்மை இல்ல. அதனாலதாங்க தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான். आमेन। इस कारण दाऊद परमेश्वर को मन के अनुसार मिला। தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக யாரை பார்க்கிறார்? परमेश्वर अपने मन के अनुसार किसको देखता है? मन के मेरे मन के अनुसार मिल गया है. आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை அவர் தேடி கொண்டிருக்கிறார். யாரை प्रभु தேடி ऐसे கொண்டிருக்கிறார்? ढूंढते रहता, किसको ढूंढ रहा? சிறு கூட்டம் தான் ஐயா. आमेन। हम तो एक छोटी सी झुंड, சிறு கூட்டம் தான். छोटी सी झुंड है, சகிப்புத்தன்மையுடைய புழுக்களை தேடுகிறார். लेकिन सकने वाले कीड़ों को ढूंढ रहा। கர்த்தருக்குள்ளே சகித்துக் கொள்ளக்கூடிய திருச்சபையை அவர் தேடுகிறார். मसीह पर सकने वाले कलीसिया அவர்களை को, பார்த்து சொல்ல, நீ பயப்படாத, நான் துணை उस நிற்கிறேன். झुंड को और प्रभु कहता, मत डरो, मैं तेरे साथ हूँ। பஸ் சகிக்க தெரியாதவர்கள் ஜெயிக்கவே முடியாது. जो सकने वाला अनुभव नहीं है वो कभी नहीं जीत पाएगा। வாழ்க்கையில சகிக்க தெரியாவிட்டால் ஜெயிக்க முடியாது. तुम्हारे जिंदगी में तू नहीं सकेगा तो तू ஏதோ जीत भी नहीं சந்தர்ப்ப पाएगा। சூழ்நிலையில் நீங்க சகிச்சு போயிருக்கலாம். ऐसे कुछ परिस्थिति के अनुसार तू सका हो, எப்போதும் சகிக்க வேண்டும். सर्वदा सकने का। ஹல்லேலூயா. हालेलुया। தீமையை ஏத்து நிக்காத சகித்துக் கொள்ள சொல்கிறார். आमेन। बुराई के बदले हम बुराई नहीं करना, सकने का। சகிப்புத்தன்மை இல்லாட்டா அவன் வாழ்க்கை ஜெயிக்க तू முடியாது. नहीं सकेगा तो कैसे जिए? யோபுவின் புத்தகத்துல வாசிக்கிறோம். अय्यूब के पुस्तक, யோபுவின் புத்தகம், अय्यूब யோபு அங்க சொல்ற வார்த்தை 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, अय्यूब 17 अध्याय में 14 17ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம், அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரி என்கிறேன். यदि मैंने सड़ाहट से कहा तू मेरा पिता है, और कीड़े से की तू मेरी माँ और मेरी बहन है। இங்க பாருங்க, இந்தியில நல்லா இருக்கு சடாகட். சடை. हिंदी में अच्छा लिखा है। ஹல்லேலூயா. நாற்றம் எடுத்த சடைலா. ऐसे சில பேர் சொல்லுவாங்கல்ல, சடாவா முட்டை இருக்குல்ல, முட்டை அழுகுன முட்டை. में ऐसे सड़ा हुआ अंडा, இங்க பாருங்க, அழுகுன முட்டையை தான் பார்த்து சொல்றாங்க. सड़ा हुआ अंडा के और कहता है। அது இங்கிலீஷ்ல நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். லார்வா, அந்த கூட்டு புழு பருவத்துல அந்த முட்டைக்குள்ள நாத்தம் எடுக்கும். वो जो लार्वा बोलकर एक समय है वो कीड़े के लिए, उसी समय में बहुत बदबू आता அந்த லார்வா கூட்டு, அந்த கூட்டு
புழு பருவத்துல அந்த முட்டைக்குள்ள ஒரு நாற்றம் இருக்கிறது. वो लार्वा सीजन में वो अंडा के अंदर बहुत அதை पत्ती பார்த்து निकलता है। சொல்றான், என் தகப்பங்கிறான், தாய்ங்கிறான், சகோதரிங்கிறான். ஐசு அதாவது ஒரு குடும்பம் சகிப்புத்தன்மை, பொறுமை, நீடிய பொறுமை ஒரு குடும்பமா மாறிடுச்சு. वो ऐसे सड़ाहट से अयुब कहता है, मेरा पिता, मेरे माँ, मेरे बहन, मतलब ये तीनों धीरज और सहनशीलता और सहना, ये तीनों एक परिवार। அந்த சகிப்புத்தன்மையை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. वही वर्णन में है। அதனாலதான் அங்க யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோபின் பொறுமை குறித்து याकूब 5:11, याकूब का पत्री 5:11, अय्यूब के धीरज के बारे में तुम இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான் இருக்கிறோமே. देखो जो धीरज धरता है वो धन्य है। யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. अय्यूब के धीरज के बारे में भी जानता हूँ। யாக்கோபு 5:11 அவருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. और परमेश्वर क्या किया अंत में वो भी हम जानते கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். हैं। हमारा प्रभु बड़ी धीरज और दयालु है। இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். देखो जो धीरज धरता वो धन्य है। அப்போதுதான் இங்க பாருங்க, நீங்கள் எல்லாரும் பாக்கியசாலி. तुम सब धन्य है। உங்க மேல கிறிஸ்துவனுடைய வல்லமை தங்கும். तुम पर मसीह के सामर्थ टकरे। Rest upon me, rest upon you. मसीह की आत्मा तुम पर छाया करेगा। Power of spirit, आमीन। पवित्र आत्मा, glory of spirit महिमा की आत्मा உங்க மேல வந்து தங்குது. तुम पर छाया करता है। உங்க மேல வந்து तुम தங்கும். पर छाया करता है। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட வேளைகளை वैसे समय நீங்க பலவீனமா இருக்கும்போதே பலவானா வரீங்க. तुम्हारे दुर्बलता में तुम्हारा பலவீனங்களிலே ஆவியானவர் உதவி செய்கிறார். तुम्हारे दुर्बलता में पवित्र आत्मा सहायता। பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற அனுபவம்னா அதுதான் அனுபவம். आमीन। ये सगने वाला अनुभव ही लंबे सांस छोड़ने वाला। பிரசவ ஸ்திரீ பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பா. प्रसव की स्त्री ऐसे ही लंबे सांस छोड़ती இது है। எப்ப பெற்றெடுப்ப? मेरा ये प्रसव कभी होगा? அதாங்க பிரசவ வேதனை. वही प्रसव की அதாங்க वेदना। பெருமூச்சு அனுபவம். वही लंबे सांस के இப்படிப்பட்ட அனுபவங்கிறது अनुभव। ऐसे अनुभव இந்த ஒரே குடும்பத்துல தான் இருக்குது. एक के परिवार के। அது என்ன குடும்பம்? कौन से परिवार? பொறுமை, धीरज, நீடிய பொறுமை, सहनशीलता, சகிப்புத்தன்மை. सहना। இதுக்குள்ள நீ இருந்துட்டா ये तीनों स्वभाव तुम्हारे अंदर आएगा। சபையானது இப்படிப்பட்ட அனுபவத்தில் வந்து விட்டால் कलीसिया इस परिवार के अंदर आएगा तो இன்னும் பேடியாவே இருக்கணும், குழந்தையாவே இருக்க கூடாது, अभी புருஷனா तक மாறணும். बालक मत बनो, पुरुष हो जा, सयाना हो जा। உன்னை இன்னும் பேடியாலிஸ்டே கொண்டு போய் இருக்க கூடாது. अभी तक तुम्हें ऐसे बेडियालिस्ट के पास नहीं ले जा। பேடியானா என்ன? குழந்தை டாக்டர். बेडिया मतलब बालकों को देखने वाला சிலருக்கு डॉक्टर। எதுக்கு எடுத்தாலும் குழந்தைய மாறி. ஹல்லேலூயா. कई लोग कुछ भी विषय के लिए बालक के जैसे। முதல்ல நீ துன்பப்பட்டால் நீ ஜெபம் பண்ணுன்னு தான் வேதம் சொல்லுது. पहले तो तू कूटेगा तो तू प्रार्थना करो। முதல்ல you should pray. முதல்ல तू प्रार्थना உங்களை துன்பப்பட்டா நீ ஜெபம் பண்ணு. तुम्हारे से एक तू कूटेगा तो तू प्रार्थना कर। இரண்டாவதா எல்டர், दूसरे तू तुम्हारे மூப்பர்கள், प्राचीनों से ஊழியக்காரர். और सेवकों से। தேர்ட் ஒன்னு தான் வந்து ஈச் அதர், மற்றவர்கள் உன்னுடைய நண்பர்கிட்ட போய் ஜெபம் और பண்ணு. तीसरा एक दूसरे से। யாக்கோபு 5 இப்படி தான் சொல்றாரு. याकूब 5 में सीख। முதல்ல நீ ஜெபம் பண்ணு, पहले तू प्रार्थना कर, அதுக்கப்புறம் ஊழியக்காரட்ட சொல்லு, फिर सेवकों को बता, மூணாவது तीसरे ஈச் அதர் எல்லாம் एक ஃபெலோஷிப். दूसरे के लिए प्रार्थना। முதலாவது இருக்கிற இடத்துல நீ பொறுமையோட நீ ஜெபம் பண்ணு. पहले तू अपनी जगह पर धीरज कर प्रार्थना कर। பெருமூச்சு விட்டு கொண்டு இரு. लंबे सांस छोड़ते அந்த रहो। பெருமூச்சின் சத்தத்தை वो तुम्हारे लंबे सांस அவர் को கேட்கிறார். प्रभु सुन रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப பலவீனங்களிலே ஆவியானவர் உதவி செய்யறாருன்னா இப்படித்தான் உதவி செய்வார். दुर्बलताओं में इसी रीति से पवित्र आत्मा सहायता நீ करता है। சகிப்புத்தன்மை இல்லாவிட்டா உன் மேல வந்து எப்படி தங்குவார்? और तुम्हारे अंदर सगने का अनुभव नहीं तो पवित्र பொறுமை, आत्मा நீடிய பொறுமை, கிறிஸ்துவின் நீடிய பொறுமை இல்லாவிட்டா எப்படி தங்குவார்? मेसी के लंबे तीर तुम पर नहीं तो पवित्र आत्मा तुम पर कैसे आएगा? ஆவியானவர் தேவ சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார். पवित्र आत्मा परमेश्वर की इच्छा के अनुसार ही विनती करता சும்மா है। வேண்டுதல் செய்ய மாட்டார். ऐसे कभी विनती नहीं करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। உனக்காக வேண்டுதல் செய்வார். वो तुम्हारे लिए विनती करे। இயேசுவுக்காக வேண்டுதல் செய்தவர் यीशु के लिए विनती की। உங்களுக்காக तुम्हारे लिए அவர் பரிந்து பேசுகிறார். वो विनती करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा। அப்ப இப்படி இப்ப சகிப்புத்தன்மை தேவைங்க. इसलिए இதை सगना குறித்து बहुत சப்ஜெக்ட்ல எடுத்தா நிறைய எடுக்கலாம். अभी और बहुत निकल सकता இது ஒரு லீடர்ஷிப் மீட்டிங் மாதிரி இருக்கும். है। आमीन। हालेलुया। பாபா பைபிள் ஸ்டடில அதை நான் எடுப்பேன். அப்ப சகிப்புத்தன்மை தேவை. सगना बहुत मुख्य है। புழு அதற்கு எடுத்தாக நீங்க வச்சுக்கிறீங்க முன்னால புழு. आमीन। कीड़ा को तुम्हारे आगे रखो। புழு कीड़ा உன்னை புழுன்னு சொன்னா நீ கஷ்டப்படாத. अब तुम्हारे वो कीड़े के जैसे अगुवाई करेगा तो तुम இந்த உலகத்துல பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா பெரிய ஆளு? சகிப்புத்தன்மையோட. आमीन। इस संसार में सबसे बड़े व्यक्ति कौन है? महान कौन है? சகிச்சுட்டானா அவன் தாங்க ஜெயித்துட்டான். आमीन। जो सग लिया वो ये जय पा लिया। இப்படி ஜெயித்து வந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள். वैसे ही हमारे जैसे सेवक लोग जय पाता है। நீங்கள் சகிக்கணும். तुम भी सगना। உங்களுடைய பாடுகளை சகிக்கணும். तुम अपने अपने बोझ को உங்களுடைய उठाओ, துக்கங்களை सको। சகிக்கணும். तुम अपने सारे विषय को सको। அந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது? तब वो बुझ बल प्रकट। அந்த மரித்தோருந்தே உயிரோடு எழுப்பக்கூடிய मरे हुए में से जिलाने
वाले बुजुर्ग, அந்த கிறிஸ்துவுடைய வல்லமை ओ मसीह के सामने நம்ம மேலும் தங்கும். हम पर भी छाया करे। நம்ம ஒவ்வொரு மேல हम திருச்சபை மேல सभी के தங்கும். ऊपर, कलीसिया के ऊपर छाया ஒவ்வொரு करे। காரியம் மேல தங்கும். हर एक विषय पर छाया करेगा। என் கிருபை உனக்கு போதும். मेरे अनुग्रह तुम्हारे लिए மை काफी। கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் मेरे ஃபார் யூ. अनुग्रह तुम्हारे लिए बहुत है। போதுண்டாரு. बहुत है। நீங்க பலப்படுத்துவார் உங்களை. तुम्हें प्रभु सामर्थ இந்த देगा। மாதத்துல அப்படித்தான் உங்களை इस ஆசீர்வதிப்பார். महीने में इसी रीति से तुम्हें आशीष भी இந்த देता। இந்த மாதத்தின் எல்லையில வந்திருக்கீங்க. हम अभी ये महीने के आखिरी में आया, உங்களுக்கு உதவி செய்வார். तुम्हारे लिए सहायता। ஒரு சில நாம் ஜெயிப்போமா? हम अभी प्रार्थना करें ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में। கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்றவராக இருக்கிறார். Praise the Lord. Thank you Lord. Thank you Lord. Amen. 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 Praise Jesus. Amen. Praise the Lord. உங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர். ஆவியானவர் உதவி செய்கிறார். நாளை உன்னிடத்தில் உதவி செய்கிற நோக்கி பார். பரிசுத்த ஆவியின் இந்த நாளில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus. हे पवित्र तुम्हें धन्यवाद। பரிசுத்தரே உமக்கு हे ஸ்தோத்திரம். पवित्र तुम्हें धन्यवाद। இந்த நாளில் எங்களோடு கூட हे இடைப்பட்டு देव हमसे बातें किया। உம்முடைய வார்த்தைக்காக आपके ஸ்தோத்திரம். वचन के लिए धन्यवाद। உம்முடைய நீடிய பொறுமை, आपकी लंबी பொறுமை, धीरज, நீடிய பொறுமை, सहनशीलता, சகிப்புத்தன்மையை குறித்து सहना, பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நீர் உதவி செய்கிறார். आप मदद कीजिए। உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் तुम தங்குகிறார். पर पवित्र आत्मा, प्रभु की आत्मा छाया करता है। மோசேக்கு முன்பாக சென்றது, मूसा के लिए आगे आगे गया था, ஆனால் உன் மேலேயே வந்து परंतु தங்குது. तुम्हारे ऊपर आता है। உன் மேலேயே மகிமை தங்குது. तुम पर वो छाया करता। மகிமையின் ஆவியானவர் மேல வந்து महिमा की தங்குகிறார். आत्मा तुम पर छाया करता உங்க மேல வந்து தங்குகிறார். छाया करता है। இங்க வா, 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 வா. இங்க வா, 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 வா. எல்லாம் வாயை விரிவாக திறந்து. இங்க வா, 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 வா. ஜல, 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 வர, துல, வர. Jesus. எல்லாம் வாயில அறிக்கை செய்வோம். सभी अपने अपने मुंह खोलकर अंगीकार करेंगे। கடந்த நாட்கள் பொறுமையில்லாது பேசிவிட்டேன். बीते हुए दिन में धीरज बिना बात किया, பொறுமையில்லாது நடந்து விட்டேன். धीरज बिना चाल चलता था। பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் देखो, சொல்கிறது. जो धीरज धरता है वो धन्य है। அந்த நீடிய பொறுமை எங்களுக்கு वो தாழ்த்தி लंबे கேட்போம். धीरज हमें दीजिए। எங்கள் குடும்பங்களிலே हमारे परिवारों में அந்த சிங்காசனத்திலிருந்து वो सिंहासन की ओर से தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. परमेश्वर के उज्ज्वल प्रकट எல்லா होना। கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. आकाश का बादल கதவுகள் திறக்குகிறது. உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். ரக, கத, 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 கத. ரக, கத, 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 கத. धन्य 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 धन्य। ஜெபிப்போம். अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता,